ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருப்பேன் நம்புவோம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் உங்களது கணேஷ் ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். 68வது எபிசோடு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நருட்டோக்குள்ளே தான் 9 வால் கொண்ட நரி இருக்குது, அந்த சாக்ரா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லை. சோராக்குலையும் அந்த 19 பாக்ஸில் இருந்து போன அந்த கொஞ்சம் சாக்ராவை வந்து அவன் உடம்புக்குள்ள வந்து அடைச்சி வச்சு அவனும் ஒரு பயங்கரமான மான்ஸ்டராக மாற்றிட்டாங்க. செஞ்சுரிக்கு அப்படின்னு அவங்க பாசையில். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த லைட்னிங் பவரை வந்து வச்சு அந்த கிராமத்தையே அழிக்க அழிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஆஸ்மா வந்து ஒருத்தனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், அவனோட ஃப்ரெண்டை. இதனால இவங்க 3 பேர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த மந்திரவாதியை அவங்களையும் கிளியர் பண்ணி விட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதிக கோபமானதுனால சோராக்குள்ளே இருக்கிற 19 வந்து வெளியில் வந்துருச்சு. யார் காப்பாற்ற போகிறா? லீப் வில்லேஜை. எப்படின்னா அது வெளியில் வந்தாலே எப்படினாலும் ரிஸ்க்கு தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தகர்க்கப்பட்டிருக்கு. மெயின் கேட்டை சுத்தி உள்ள பகுதியில இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கிராமத்தையே சுலபமா அழிக்கக்கூடிய ஒரு லைட்னிங் ஜூட்சுவ பத்தி ஆசுமா அவரோட ரிப்போர்ட்ல எழுதி இருந்தாரு. அந்த ஜூட்சுவும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதான் சோராக்குள்ள இருந்து. ஆமா, ஊரோட மைய பகுதியில தானே இருக்கா, தெரியும்ல. இவ்வளவு பவரா இருக்கு. ஆமா, 19ஓட பவர் என்ன சாதாரண விஷயம் தான். பூரா கருத்து பாருங்க, ஊரே கொளுத்தி விட்டுருவாங்க. ஆமா, பூரா ஃபயர் தேவை. இது பாருங்க எவ்வளவு பள்ளம் ஆத்தி. பக்கத்துல செவன் நிக்கிறேன். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. போச்சு போச்சு போச்சு. இவன் தேன் கோவப்படுத்தி விட்டேன், கீழே எடுத்து விட்டுருவேன். எப்படி உனக்குள்ள இருக்க கோவத்தை ஆயுதமா பயன்படுத்தணும். முழு வெறியோட லீஃப் எதுவுமே முடியல. இவனை வச்சு ஏறிட்டானே. அப்படி பண்ண மாட்டேன். நீ எதிர்பார்க்கறத செய்யறதுக்காக நான் இந்த உலகத்துல பிறக்கல. அதுக்காக தான் நீ பிறந்திருக்க. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு பலத்தை சேர்க்கறதுக்காக தான் நீ இந்த உலகத்துல பிறந்திருக்க. உன்னோட உடலுக்குள்ள இருக்கிற அதீத சக்தியை பயன்படுத்த நேரம் வந்துருச்சு. சோரா, அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கானே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சென்சை. ஒரு நிமிஷம் இரு நருட்டோ. கண்டிப்பா நீதான். ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? பாக்குறானோ யாரான்னு. ஆசுமா சென்சை, இந்த காசுமாதே வேணும். சொல்லுங்க. நல்லாவே தெரியும். இவனும் அந்த கார்டியன் ஷினோபி 12 இந்த காசுமாவோட இருந்தது. இவன் யாரா இருந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சோராவ என்ன பண்ற? உன்னோட மிச்ச மீதியை நான் ஆயுதமா மாத்திருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சிச்சு. என்னுடைய மிச்ச மீதியா? உண்மை என்னன்னா, நீ சோராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆமா, அது வெளியில தானே வரும். சீல ஓபன் பண்ணி விட்டான்ல. நீ இது வந்து செய்யறதுக்கு எவே இருக்க? சீல் பண்றதுக்கு யாரு? நம்ம ஸ்ராயா பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் அடங்கிடுச்ச. அவனுக்குள்ளே கொஞ்சம் சாந்தமாயிட்டான்னு அடங்கல. அவன் மாறிக்கிட்டு இருக்கேன். நருட்டோ என்ன செய்யுது? நருட்டோ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எரிஞ்சு விட்டானே. ஆமா, ஓகேடா. ஆனா எப்படி சோராவ 9-tailed fox மாத்தின? இத பத்தி என்ன விட உனக்கு தான் நிறைய தெரியும்னு நினைச்சேன். லீஃப் வில்லேஜ்ல நடந்த
டெயில் ஃபாக்ஸ் அட்டாக்க மறந்துட்டியா? அந்த நைன் டெயில ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ள செலுத்தி சீல் பண்ணி தான் முடிவுக்கு கொண்டு வந்தீங்க. ஆனா பாவம் 4வது ஹோக்காகே உயிரை விட வேண்டியதாயிடுச்சு. லீஃப் வில்லேஜுக்கு ஒரு வழியா நைன் டெயில் ஃபாக்ஸோட சக்தியும் கிடைச்சது. நாங்க மட்டும் சும்மா இருப்போமா என்ன? இந்த சக்தியை நாங்களும் பயன்படுத்திக்கிட்டோம். அந்த நைன் டெயில்ஸை சீல் பண்ணதுக்கு மிச்சம் மீதி இருந்த அதோட சக்கரா எனர்ஜியை நாங்க சேகரிச்சு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அதை நாங்க சோராவோட உடம்புக்குள்ள அடைச்சு வச்சோம். எவ்வளோ நாள் இருக்கு? நீ ஒரு மான்ஸ்டர். சோரா உன்னுடைய சொந்த. பரவாயில்ல. அதனால இவன் வந்து அவங்க அப்பந்தேன் போல. அதீத சக்தி கிடைச்சதுக்கு வேகத்தை மாத்திட்டானா? இல்ல, எங்களுக்கும் அந்த மாதிரி சக்தி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எங்களோட அரசரை நாங்க காப்பாத்தணுமே. இதுல நியாயம் தர்மம்லாம் பார்க்க முடியாது. இதை காப்பாத்துறதுக்கு வீராங்கி. நருட்டோ, நீ என்ன ஆரம்பத்துல இருந்தே ஏதோ வினோதமா இருக்குது. நான் உணர்ந்தேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் அந்த குரல் அது சோராவுடைய குரலா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். உதவிக்காக அவன் கதறிக்கிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு ஏன் எதுவும் பண்ண முடியாம நான் சும்மா நின்னேன். ஏன்னா இந்த உலகத்துல என்ன தவிர சோராவை புரிஞ்சுக்க, அவன் கதறலுக்கு பின்னாடி இருந்த வலிய புரிஞ்சுக்க வேற யாரும் கிடையாது. ஏன் ஹெல்ப் பண்றா பாவம். ஃபயர் டெம்பிள்ல நடந்ததெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. அவனை சுத்தி இருந்த எல்லாருமே பயத்தோட பார்த்தாங்க. அவங்க கண்கள்ல வெறுப்பு தெரிஞ்சது. இங்க இருக்காத, எங்கேயாவது போயிடுன்னு அவங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அப்ப சொல்லுவான்ல, என்ன எனக்கு என்ன மாதிரியே இருக்கானே அப்படின்னு. அந்த உணர்ச்சி எனக்கு புரியுது. நான் தீண்ட தகாதவன் மாதிரி தான் எல்லாரும் என்னையும் பார்த்தாங்க. ஆனா நருட்டோ, சுத்தி இருந்தவங்களுடைய கண்கள் அவங்க பார்வையாலேயே என்னை எரிச்சு சாம்பலாக்கணும்னு பார்த்தாங்க. என்னால மறக்க முடியாது. எதை மறந்தாலும் வாழ்க்கையில அதை மட்டும் மறக்க மாட்டேன். எப்படி மறக்க முடியும்? எது மாதிரி அவனுக்கு இதோ இதே கண்கள் தான். ஏன் எங்களை விசித்திர பிறவியா பாக்குறீங்க? நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் தானே. நீங்க நினைச்சதை நிறைவேற்ற உங்க இஷ்டத்துக்கு எங்களை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, சின்ன பிள்ளைய தானே. காராவுடைய வாழ்க்கையில நடந்ததும் இதேதான். உங்களை மாதிரி மனிதர்களால எங்களுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை எப்பவுமே புரிஞ்சுக்கவே முடியாதா? இப்போ கடைசியா சோரா அந்த மான்ஸ்டர் அவனுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? பண்ண முடியல. பவர்ஃபுல்லா இருக்கானே. ஏன் எதுக்காக சோராவை இப்படி பண்ண? பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நருட்டோ, அவன் சண்டை போட்டு இருக்கான். சோரா, என் பக்கத்துல வராத நருட்டோ. தயவு செஞ்சு யாரும் என் பக்கத்துல வராதீங்க. இதுக்கு மேல எதுவும் வேலை செய்யாத. உன்னால என்ன ஏமாத்த முடியாது. எங்க அப்பாவை கொன்னுட்ட என் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும் நீ எப்படி நினைச்ச? எனக்குள்ள அதீத சக்தி இருக்குன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்திட்ட. சோரா, என் பக்கத்துல வராதன்னு சொன்ன. நீ என்னதான் சொன்னாலும் கடைசியில நீயும் லீஃப் வில்லேஜ சேர்ந்த ஒருத்தன் தானே நருட்டோ. நம்ப முடியாது. நம்ப மாட்டேங்கிறேன். அவனுக்கு என்னதான் நடக்குது? போச்சு மாறிட்டேன். இந்த வால் வந்துருச்சு. இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. சோராவுக்கு என்ன ஆச்சு? இது நைன் டெயில்ஸோட க்ளோக் ஆச்சு. இது சாத்தியமே இல்ல. அந்த நைன் டெயில்ஸோட செல்ஸும் இவனோட செல்ஸும் ஒன்னு சேர்ந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு நரிட்டோக் மாதிரியே வந்துருச்சு. ஐயோ மாறிட்டேன்.
இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றும் செய்ய இருக்காங்க. முடியலையா? என்ன செய்ய முடியும்? அதான் ஆசமா வேடிக்கையில பார்த்துட்டு இருக்கேன். என்ன சீல் பண்ணணும்? இந்த இவனுக்கு தெரியும் அந்த சீல். எமோட்டோ வந்தா கூட ஏதாவது எமோட்டா பண்ணுவேன். வந்தா கூட அந்த சீல் இது நல்லது கையில ஒரு மாபெரும் சக்தி நம்மள அழிக்க கிளம்பி இருக்கு. உங்க ஊர்ல இருக்க ஜின்சுரிக்கி மாதிரி கிடையாது. இந்த 9 டெயில்ஸோட சக்கராவை சோரா உடம்பால கண்டிப்பா தாங்க முடியாது. கடந்த 10 வருஷமா இந்த சக்கராவோட எனர்ஜியால எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்க நான் ஒரு சீலிங் ஜூட்ஸுவை பயன்படுத்தினேன். ஆனா இப்போ அந்த சீலை ரிலீஸ் பண்ணி உள்ள இருக்க பீஸ்ட வரவழைச்சிருக்கேன். வெளியே வந்ததும் அந்த பீஸ்ட் சோராவோட உடம்ப முழுசா ஆக்கிரமிச்சுக்கும். அந்த 9th டெயில் வெளியே வந்ததும் இவன் இந்த மாதிரி சோராவா இருக்க மாட்டான். நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன 9 டெயில்ஸ்க்கு ஒரு உண்மையான உடம்பு கிடைச்சிடும். தானே போதும் நிறுத்து. அதேதான் என் உடலை நான் பாக்ஸுக்காக கொடுக்க போறேன். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். சோரா, இது ஒரு சின்ன தியாகம் தான். ஆனா என்னோட செயலால அதீத சக்தி கிடைக்கும். வேண்டாம், சொன்னா கேளு. ஐயோ பார்க்க ஆரம்பிச்சிங்களா? ஃபுட் ஸ்டைல் தூம். மறைச்சிட்டேன். முட்டைகளுக்கு வந்து சேர்த்து இவ்வளவு வந்துட்டா. எமோட்டோ ஏதாவது பண்ணாரு. எமோட்டோவே காப்பாத்திருக்காங்க. அந்த ரெட் லைட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வந்து எதுவும் பண்ணாங்க. வினோதமா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், இது அந்த 9 டெயில்ஸ் க்ளோக் தான். அது மட்டும் கிடையாது, அதுதான் சோரா. இப்போ என்ன சொன்னீங்க? கேட்டுக்கல சோரா, இது வெறும் ஆரம்பம்தான். உன்னோட முழு சக்தி என்னன்னு அவங்களுக்கு காட்டு. முயற்சியை கைவிடாத சோரா, முயற்சி பண்ணு. தயவு செஞ்சு உன் வாயை மூடு. போச்சு சேடோக்குலாம் ஒன்றும் வேலை செய்யாது. போச்சு பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன். நருட்டோட்ட இருந்து வந்துட்டு அந்த மாதிரி சின்ன ஒரு இதுதானே, அது எவ்வளவு அக்கம் வர பாரு. எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. இவ்வளவு நேரம் எங்க போன ஷிகமாரு? நீ சொல்றத நம்பலாமா? அக்கமாரு உன்னோட கோபம் பிடிச்சா தப்பாயிடுமா என்ன? அங்க சோரா மட்டும் இல்ல, அங்க அசுமா சென்சையும் நருட்டோவும் இருக்காங்க. கூட வேற யாரோ இருக்காங்க. அவங்க நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க கிடையாது. எதிரியா? இவங்க எல்லாம் வாடையை பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இது என்னது? எங்க பள்ளம் தோண்டிட்டேன். என்னன்னு தெரியலையே. நருட்டோவை காணா? இந்தத்தே இருக்கேன். ஐயோ நிக்கிறானே. ஆமா போட்டு ஏதாவது பண்ணாத்தேன். உனக்கு எதுவும் ஆகலல? யா, நீ அவன் பக்கத்துல போறது நல்லதுக்கு இல்ல. எல்லாத்தையும் நானே தான் பண்ணணும்னா எப்படி? முதல்ல நீ ஏன் கூட மோதணும். இதே காசுமா அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சோராவோட அப்பா அவன் நினைச்சு பார்ப்பேன் பாரு, அப்படியே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஹேய் கேப்டன் யாமாட்டோ, பிரிட்ஜ்ல எனக்கு பண்ண மாதிரி அந்த 9 டெயில்ஸோட சக்கராவை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? உனக்குள்ள இருந்த சக்கராவை என்னால கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஏன்னா நீ முதல்ல ஹோகாகேவோட நெக்லஸ் கழுத்துல மாட்டி இருந்த. சோரா கிட்ட நெக்லஸ் போட்டிருக்கானா? காணும். அவன் கழுத்துல போட்டிருக்கான். கலத்தி போட்டுருவானான்னு தெரியல. தெரியல. இவன் அந்த காசுமா சோராவோட அப்பேன். அது ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறேன்? ஆமா சொல்ல மாட்டேங்கிறேன். வேண்டாம் வேண்டாமா, ஆரம்பத்துல இருந்தே நீ இப்படிதான். உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. போச்சுடா. வெறுத்து ஒதுக்குற. அப்படி எல்லாம் கிடையாது. அந்த சக்தி முழுமை அடைஞ்சா நல்லதுக்கு இல்ல. நாங்க அதை தடுத்து நிறுத்துவோம். ஆனா எதுக்காக? எனக்குள்ள மட்டும் தான் இப்படி ஒரு சக்தி இருக்குன்னா, நீங்க எல்லாரும் பார்த்து பயப்படுற இந்த சக்தியை மட்டும் தான் நான் முழுசா நம்புறேன். சோரா, ஒரு வழியா என்ன ஒதுக்கி வச்சவங்க எல்லாரையும் நான் பழி வாங்க போறேன். பவர் கூடிடுச்சு. ஜாகிரால கலத்தி மறைச்சிட்டா.
யாரு நைட்டாவே என்ன பண்ற? இந்த இதை இதை வச்சு மறைச்சிருக்கேன். இந்த சக்தியால இத்தனை பேர் பாதிக்கப்படுறத என்னால பார்க்க முடியல. இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். ஏதோ பண்ண போறேன். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடிதான் இதே சக்தியால நான் சாகுராவை காயப்படுத்தினேன். இவன் சொல்லிடுவேன்ல உண்மைய. சாகுராவோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நீதான் நருட்டோ. நீ அதோட சக்தியை மட்டும் நம்பி இருந்தனா அதால பாதிக்கப்படுறது நீ மட்டும் கிடையாது, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தா மாறிடுவ, புரிஞ்சுக்கோ. அதனாலதான் சொல்றேன், நான் உன்னை விட மாட்டேன் சோரா. நமக்குள்ள இருக்கிற இந்த சக்தியால வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது. என்னது நம்ம சக்தியா? இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அத பத்தி எல்லாமே எனக்கு தான் தெரியும். இவன் இருக்கிறது தெரியாதோ? எனக்குள்ள இருக்கிற அதே நைட் ஃபாக்ஸோட சக்கராவை பயன்படுத்தி தான் உன்னை இப்படி மாத்திருக்காங்கன்னு தெரியாதா? உனக்குள்ளேயும் இருக்கு. என்ன வளர்ற? இவனும் அதே மாதிரி மாறியே வந்தானோ? ஆமா, நானும் ஒரு செஞ்சுரிக்கு தான். நீ சொல்றது உண்மையா? இல்ல சோரா, வேண்டாம், என் பக்கத்துல வராத. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத. என்ன இந்த யாரும் கோவத்தை அப்படி எப்படி அழைக்கிட்டானோ தெரியாது. அவன் என்னாச்சுன்னு தெரியல அந்த கண்டு போய. அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிழல வச்சு பிடிக்கிறேன். நிழல வச்சு பிடிச்சிட்டேன். அசைய விடாம வெளியில வராம அப்படி இருந்துட்டானோ? அவங்க வந்துட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக நண்பர்கள் வந்திருக்காங்களா? வேலைய ஆரம்பிச்சு உருண்டி உருட்டி மேல ஊர்ல போறேன் நினைக்குது. பிடிச்சிக்கிட்டானா? ஆமா, அப்படி பிடிச்சிக்கிட்டே நினைக்கிறேன். ஆமாவா? நீ சொன்னது எல்லாமே போய். நான் உன்னை நிச்சயம் நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்குள்ளே அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் இருக்குன்னா உனக்கு மட்டும் எப்படி இத்தனை நண்பர்கள் இருக்காங்க? உன்னையும் ஊரை விட்டு ஒதுக்கி இருப்பாங்க. என்ன மாதிரியே நீ ஏன் தனிமையில வாழல? இத்தனை வருஷமா எனக்கு நீ யாரும் வாழ்ந்ததில்ல. நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். ஒரு காலத்துல என்னுடைய சின்ன வயசுல எனக்கு யாருமே கிடையாது. பேசிட்டே ஏதாவது சரி பண்ணணும். தனிமையை நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே உட்கார்ல. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன கவனிக்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் என்ன மதிக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் எனக்கு இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில கிடைச்சாங்க. எனக்கு நண்பர்களே கிடையாது. இந்த உலகத்துல என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நான், அதாவது நாங்க எல்லாரும் உன்னுடைய நண்பர்கள் தான். சுடும்ல. ஆமா, ஆத்தே கையை கூட வந்து போச்சே. அதத்தே ஜோஜி ஈனோ அவன் மியாவ். வேற யாரும் சாப்பாடு போடுறேன். நினைச்சபடி நடந்து. அவன் என்ன செய்வா? அவன் எப்படின்னா அவன் மனசை மாத்துவா. அவன் மனசுக்குள்ள இருக்கிறது தெரியும். அவன் அவங்களோட மைண்டுக்குள்ள போயிடுவான். ஆனா அவர் உடலுக்குள்ள அவன் ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் பிடிச்சி வைக்க முடியும்? அதான் முடிவு விட்டுட்டேன். ஆமா, கையில ஏற்கனவே சூடு இதாயிடுச்சுல. போச்சு போச்சு, எல்லாம் 3 வால் வந்துருச்சு. ஐய யோசிச்சு போட்டு அமைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? இது யார் கண்ட்ரோல் பண்றது? கக்காசியும் கிடையாது, சிராயாவும் கிடையாது. கேள்ட்டு போய அப்பந்தேன் இப்படி பண்ணிவிட்டானே பாவத்தை. இவனுக்கே தெரியல. அப்பா கொண்டு வந்து ஆஸ்மான் தான் இப்ப பழி வாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு. இந்த 69வது எபிசோட் ஸ்பிட்டன் தமிழ்ல உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. இது நீங்க எல்லாருமே பில்லர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா இந்த ஸ்டோரி அப்படியே மிக்சிங் ஆகி தான் வருது. ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்றது,
நயன்டில் வந்து அது சின்ன ஒரு அதுலேருந்து போன ஒரு பிரிஞ்ச அந்த பவரை வச்சு சொந்த அப்பாவே சோராவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது நம்பிக்கை துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா தான் நான் உன் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்லாமையே இந்த லீப் வில்லேஜை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து எப்படி சோரா மீள போகிறான், இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றத வர எபிசோடில் பார்க்கலாம்.